நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். இகமதில் இறைவனின் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தினுடைய உச்சக்கட்டமாக இருக்கக்கூடிய புனித வாரத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே, இனி நாளிலே ஆண்டவர் நாம் அவர் மீது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும், அதனால் நமக்கு ஒரு பரிசு கிடைக்க இருக்கிறது என சொல்லுகிறார். நாம் இந்த இருக்கிற நிலையிலேயே இறந்துவிடக்கூடாது என்று நமக்கு ஒரு அறிவுரையும் சொல்லுகிறார். நம்மை அன்பு செய்யக்கூடிய கடவுளை நாம் இன்னும் அதிகமாக அன்பு செய்யவும், அவரை இன்னும் அதிகமாக நெருங்கவும், இந்த புனித வாரத்திற்கு நுழைகின்ற போது அவருடைய ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளவும் இனி நாளிலே இந்த திருப்பலியில் நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது விருப்பத்துக்கு ஏற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சியை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருகுவார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தை 4 முதல் 9 முடிய. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேயுக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை.
அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய் விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கின்ற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 21 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்தே கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே மக்கள் கடவுளுக்கும் மோசேயுக்கும் எதிராக பேசினார்கள் என்று வருகிறது. இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என சொல்லுகிறார்கள். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்புகிறார். அவை கடிக்க மக்கள் பலர் மாண்டு போயினர். அதன் பிறகு அவர்களுடைய அந்த நிலை மாறுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், இந்த பாம்புகளை அகற்ற ஆண்டவரிடம் வேண்டுங்கள் என்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மனித இயல்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு நோய் என்றால், இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா நோயிலும் கொடூரமான ஒரு நோய் மறதி என்கின்ற ஒரு நோய். இந்த மறதி என்கின்ற ஒரு நோயிலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு புதியதாக கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளை போல இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை, இந்த நாள் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். நாம் தூங்கி எழும்புகின்ற பொழுது, எந்திரிக்கின்ற பொழுது அந்த நாள் நமக்கு புதிதாக கிடைத்த ஒரு வரம். அந்த வரத்தை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டுமெனில் காலையிலே ஆண்டவரை நாம் நன்றி செலுத்தி துதிக்க வேண்டும், மாலையிலும் துதிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் துதிக்காத இந்த மேல் வாயோடு ஒட்டி போவதாக. அப்படியெனில் நம்முடைய மனமும் நாவும் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நான் இல்லை என்றால், அந்த பாவம் செய்த அந்த மக்கள் பாம்புகள் கடித்து இறந்து போன பிறகு அவருடைய நிலையை புரிந்து கொண்டு, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். ஆண்டவர் அதற்கும் ஒரு வழி சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பொழுதும் அன்பு செய்யக்கூடியவர். ஒருவேளை நாம் அவருடைய அன்பை மறந்து பிரிந்து போய்விட்டு பிறகு உணர்ந்து வந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டால், மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள், அன்பு செய்யக்கூடிய கடவுள், நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள், நம்மை மன்னிக்கிற கடவுள் எப்பொழுதும் நம்மை அன்பு செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட கடவுள் இனி நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன், ஆனால் நீங்கள் பாவியலாகவே சாவீர்கள் என்று சொல்லுகிறார். அதை கேட்கின்ற பொழுது பரிசேயர்களுக்கு கோபம் வருகிறது. எங்குதான் இவர் போவார்? ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ? அவர் போகிற இடத்திற்கு வர முடியாது என்றெல்லாம் சொல்லுகிறாரே என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பரிசேயர்கள் இயேசுவை நம்பவில்லை. இவர்தான் உலகிற்கு வந்த மெசியா என்று நம்பவில்லை. எனவே தான் அவர் இப்படி சொல்லுகிறார், இப்படியே நீங்கள் இறந்தீர்கள் என்றால் உங்கள் நிலையும் பாவத்திலேயே தான் நீங்கள் இறப்பீர்கள். பாவத்திலேயே நாம் ஒருவர் இறந்துவிட கடவுள் விரும்புவதில்லை. மாறாக என்ன செய்ய சொல்லுகிறார்? என்ன வேண்டும் என்கிறார்? பாவ நிலையிலிருந்து மாறுவதற்கு என்ன வேண்டும் என்கிறார்? இயேசுவே நமக்கு பதில் சொல்லுகிறார், உங்களிடம் சொல்லுகிறேன், இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள். இருக்கிறவர் நானே, நானே இருக்கிறவர். இந்த வார்த்தை, இந்த இயேசுனுடைய சொல் நமக்கு பழைய ஏற்பாட்டிற்கு மீண்டும் கூட்டிச் செல்லுகிறது. காப்பாற்ற வந்த கடவுள், இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற வந்த கடவுள் மோசே வழியாக சொல்லுகின்ற பொழுது, இருக்கிறவராக இருக்கிறவர் நானே. இந்த சூழ்நிலையிலும் நமக்கு அதே வார்த்தை தான் கொடுக்கப்படுகிறது. கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறவர், எப்பொழுதும் மாறாதவர். நிகழ்காலத்தில் இருக்கிறவர் என்றால் நேற்றும் அது அவருக்கு நிகழ்காலம், நாளையும் அவருக்கு அது நிகழ்காலம். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறவர் அவரே. இவரை நாம் நம்ப வேண்டும். அந்த நம்புகிற அந்த சூழலில்தான் நாம் பாவிகள் என்ற நிலையிலிருந்து நாம் மாறுகிறோம். எனவே கடவுள் மீது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிற அந்த நிலைதான் நாம் பாவத்திலிருந்து விடுபடுகிற அந்த நிலை. உலகை மீட்க வந்த இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். பரிசேயர்களைப் போல நம்பிக்கை இல்லாது இருந்தால் நாம் பாவிகளாகவே இறக்க நேரிடும். ஆனால் அந்த நிலையை மாற்றி இயேசு நம்மோடு இன்று இருக்கிறார்.
இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். இந்த நாள் எனக்கு கடவுள் கொடுத்த நாள். நான் இன்னும் அதிகமாக என்னுடைய உழைப்பை கொடுப்பேன், இன்னும் அதிகமாக என்னுடைய உடலையும் இந்த திறமைகளையும் நான் ஆண்டவருக்காக பயன்படுத்துவேன் என சொல்லி அவருக்காக நன்றி செலுத்தி உழைக்கின்ற போது நாம் பாவிகளாக இறக்க மாட்டோம். எனவே பாவிகளாக இறக்காமல் மீட்பு பெற்றவர்களாக இறக்கவும், மீட்பு பெற்றவர்களாக மீண்டும் இயேசுவினிடத்திலே ஒரு நாள் சென்று சேரவும் இந்த நாளிலே வரம் கேட்டு ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மீட்கத்தான் வந்தார், மீட்கத்தான் அவர் இன்றும் நம்மோடு இருக்கிறார். அந்த மீட்பில் பங்கு பெறுகிற மக்களாக நாம் இருக்க இந்த நாளிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலர் உம்மை நீர் வாழ்த்த பெறுவீராக. எனில் உமது வல்லமையினின்று நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை நீர் வாழ்த்த பெறுவீராக. எனில் உமது வல்லமையினின்று நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருள்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமனின்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள மெய்மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரளம் என்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்துதர்களுக்கு மொழிந்திர. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை எங்களை கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இது அந்த நாளிலே எங்களுடைய பல்வேறு தேவைகளை என்னுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக வீடுகளிலே உடல்நலக் குறைவினால் இருக்கின்றவர்கள், மருத்துவமனையில் உடல்நலக் குறைவினால் இருக்கின்றவர்கள், எங்களுக்கு இந்த நாள் ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடியவர்கள், இந்த நாளிலே நல்லதொரு முயற்சி எடுக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் பல்வேறு தேவைகளோடு நம்முடைய பாதத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை இன்று நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த நாள் இனியதாக அமைந்திட ஒவ்வொருவரையும் உடைய ஆசீர்வாதத்தினை கொடுத்து வழி நடத்துவீராக. நீர் பரிசேயர்களுக்கு சொன்னதைப் போல நாங்கள் உம்மேல் உள்ளுகின்ற நம்பிக்கை, நீரே மெஸ்ஸியா என்கின்ற நம்புகிற அந்த நம்பிக்கை தான் எங்களை பாவ நிலையிலிருந்து விடுவித்து மீட்க பெற்றவர்களாக, கிறிஸ்துவின் மக்களாக உம்மிடத்தில் ஒரு நாள் கொண்டு வந்து சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தேவையை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த நாளை ஆசீர்வாதமிக்க நாளாக மாற்றிக்கொடும் ஆண்டவரே. இந்த மன்றாட்டை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக கொடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரியாவா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதேனி பெற்றாய். தாயே நீ ஆனதா காபரித்தேனி, நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டா
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.